Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா சட்டுன்னு வேலை முடியக்கூடிய ஜவ்வரிசியை வச்சு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் ஜவ்வரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டேங்க தண்ணியில. நீங்க பாயாசம் பண்றீங்கன்னா மேக்ஸिमम வந்து ஒரு 1 மணி நேரமாவது தண்ணியில ஊற போடுங்க. அதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில வந்து அந்த ஜவ்வரிசி ஊறின ஜவ்வரிசியை போட்டு வேக வைக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வெந்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்க ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்திருச்சு. நல்லா டிரான்ஸ்பரண்டா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்படினா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம். ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் பால் சேருங்க. பால் வந்து நான் இன்னைக்கு 3/4 லிட்டர் சேர்க்கிறேன். திக்கான பால் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிராம பாத்துக்கோங்க. மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். பாயாசம் அப்படினாலே கொஞ்சம் லிக்விடியா தாங்க இருக்கணும். நீங்க வந்து இதிலே வந்து ரொம்ப கெட்டியா வச்சிட்டீங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப இறுகி போய்டும். அதனால இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேருங்க 1 டேபிள்ஸ்பூன் போல. இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை பாத்தீங்கன்னா உங்க இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க எல்லா பக்கமும். அவ்வளவுதான் பாயாசம் சுட சுட ரொம்ப ஃப்ளேவரா தயாராயிடுச்சுங்க. இப்போ வந்து நெய்யில வந்து முந்திரி திராட்சையை வறுத்து போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ளேவரா ரொம்ப வாசமனமா இருக்குது. கண்டிப்பா செஞ்சு பாருங்க फ्रेंड्स எல்லாரும். ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி பாயாசத்தை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களும் பார்க்கணும்னு நினைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you. Thanks for watching.